லட்சக்கணக்கிலே மக்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருவண்ணாமலை இந்த நகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்காக சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும். நம்முடைய இந்த திருவண்ணாமலை மிகவும் புனிதமானது, சிவபூமி, நினைக்க முக்தி தரக்கூடிய இந்த ஸ்தலம். இந்த திருவண்ணாமலையில கிரிவல பாதை மட்டுமல்ல, இந்த நகரத்திலேயே இப்ப நான் சமீபத்துல பார்த்தேன், போதைப் பொருள் இல்லாத கிராமம் அப்படி சொல்லி போர்டு வைக்கிறாங்க, கஞ்சா இல்லாத கிராமம் போர்டு வைக்கிறாங்க. அது மாதிரி இந்த திருவண்ணாமலை புனித நகரமாக அறிவித்து, இந்த திருவண்ணாமலையில மது மாமிச கடைகள் எங்கும் இருக்கக்கூடாது. வரக்கூடிய பக்தர்கள் மது மாமிசம். என்ன ஒரு பிரச்சனைனா, நேற்றைய தினம் கூட நான் உண்மையிலேயே காவல்துறையை பாராட்டுகிறேன். ஒரு பக்தர் சுட்டி காட்டி கோயில் பிரகார வளாகத்திலே அசைவம் சாப்பிட முயற்சி செய்தவரை தடுத்து அவரை தண்டித்து அனுப்பியிருக்கிறார்கள் சட்டப்படி. பக்தர்களும் இந்த திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த கோவிலிலே ஏதேனும் புனிதம் கெடுக்கக்கூடிய தவறுகள் நடைபெற்றால் அதை தட்டி கேட்கணும் பக்தர்கள். திருவண்ணாமலையினுடைய இந்த புனிதத்தை பாதுகாத்திட இந்த நகரை புனித நகரமாக அறிவித்து, நீண்டகால கோரிக்கை, புனித நகரமாக அறிவித்து இங்கே குப்பை போடுவது, பிளாஸ்டிக் தடை செய்வது, மதுக்கடைகளை அகற்றுவது, மாமிச கடைகள் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆக்கிரமிப்புகள் அகற்றணும். ஆன்மீகத்தின் பேர்லயே ஆக்கிரமிப்புகள் இருக்குது இங்க பல இடத்துல. திடீர்னு வர்றாங்க, ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இப்ப முருக பக்தர் மாநாடு வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அறநிலையத்துறை அமைச்சர் தமிழக அரசாங்கத்தின் சார்பிலே முருக பக்தர் மாநாட்டை நடத்தினார், பழனியில நடத்தினார். அதே மாதிரி சிவபக்தர்கள் மாநாட்டையும் தமிழக அரசு நடத்த வேண்டும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக திருவண்ணாமலையிலே முருக பக்தர் மாநாடு முடிந்த பிறகு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே, நம்முடைய ஆதீனங்களின் சார்பிலே மாபெரும் சிவபக்தர்களுடைய மாநாடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சக்கணக்கிலே மக்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திருவண்ணாமலை இந்த நகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்காக சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும். நம்முடைய இந்த திருவண்ணாமலை மிகவும் புனிதமானது, சிவபூமி, நினைக்க முக்தி தரக்கூடிய இந்த ஸ்தலம். இந்த திருவண்ணாமலையில கிரிவல பாதை மட்டுமல்ல, இந்த நகரத்திலேயே இப்ப நான் சமீபத்துல பார்த்தேன், போதைப் பொருள் இல்லாத கிராமம் அப்படி சொல்லி போர்டு வைக்கிறாங்க, கஞ்சா இல்லாத கிராமம் போர்டு வைக்கிறாங்க. அது மாதிரி இந்த திருவண்ணாமலை புனித நகரமாக அறிவித்து, இந்த திருவண்ணாமலையில மது மாமிச கடைகள் எங்கும் இருக்கக்கூடாது. வரக்கூடிய பக்தர்கள் மது மாமிசம். என்ன ஒரு பிரச்சனைனா, நேற்றைய தினம் கூட நான் உண்மையிலேயே காவல்துறையை பாராட்டுகிறேன். ஒரு பக்தர் சுட்டி காட்டி கோயில் பிரகார வளாகத்திலே அசைவம் சாப்பிட முயற்சி செய்தவரை தடுத்து அவரை தண்டித்து அனுப்பியிருக்கிறார்கள் சட்டப்படி. பக்தர்களும் இந்த திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த கோவிலிலே ஏதேனும் புனிதம் கெடுக்கக்கூடிய தவறுகள் நடைபெற்றால் அதை தட்டி கேட்கணும் பக்தர்கள். திருவண்ணாமலையினுடைய இந்த புனிதத்தை பாதுகாத்திட இந்த நகரை புனித நகரமாக அறிவித்து, நீண்டகால கோரிக்கை, புனித நகரமாக அறிவித்து இங்கே குப்பை போடுவது, பிளாஸ்டிக் தடை செய்வது, மதுக்கடைகளை அகற்றுவது, மாமிச கடைகள் இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆக்கிரமிப்புகள் அகற்றணும். ஆன்மீகத்தின் பேர்லயே ஆக்கிரமிப்புகள் இருக்குது இங்க பல இடத்துல. திடீர்னு வர்றாங்க, ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அனுமதிக்க கூடாது. தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இப்ப முருக பக்தர் மாநாடு வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அறநிலையத்துறை அமைச்சர் தமிழக அரசாங்கத்தின் சார்பிலே முருக பக்தர் மாநாட்டை நடத்தினார், பழனியில நடத்தினார். அதே மாதிரி சிவபக்தர்கள் மாநாட்டையும் தமிழக அரசு நடத்த வேண்டும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக திருவண்ணாமலையிலே முருக பக்தர் மாநாடு முடிந்த பிறகு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே, நம்முடைய ஆதீனங்களின் சார்பிலே மாபெரும் சிவபக்தர்களுடைய மாநாடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.